ஃபாடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லாரி ஆம்பிளிஃபையர் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறைய டிப்ஸ்லாம் இதில் சொல்லியிருக்கிறேன். பிகினர்ஸுக்கும் சரி, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வண்டி செட்டில் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணுவோம், என்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும், அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையர் நமக்கு யார் ஆர்டர் கொடுத்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட சேம் இதே பேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்பிளிஃபையர் நம்ம வீடியோ போட்டிருப்போம், எஸ்எம்டின்னு சொல்லிட்டு. அதே கஸ்டமர் நமக்கு ஆர்டர் கொடுத்தாரு. அவருக்கு நம்ம இது வரைக்கும் ஒரு 6-7 லாரி செட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 செட் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். அவர் கண்டினியூஸாக நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம செஞ்சு கொடுக்க ஆம்பிளிஃபையர் அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது. கம்ப்ளைண்ட் வராது அப்படின்னா ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸுக்கும் கரெக்டான மேட்சிங்கை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த செட்டு எப்போயுமே கம்ப்ளைண்ட் ஆகாது. அதனால தான் நம்ம சொல்லக்கூடிய ரீசன்ஸ் வந்து அதுதான். நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஸ்பீக்கர்ஸை வந்து மேட்ச் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பழைய ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. பழைய ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னா ஒரு புதுசாக ஆம்ப் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாகவே எல்லாமே புதுசாக போட்டுக்குங்க. அதுக்கு சொல்லக்கூடிய ரீசன்ஸ் வந்து அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபர். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, வண்டி செட்டில் வந்து கன்வெர்ட்டர் போட்டு செய்யும்போது கன்வெர்ட்டர் வந்து எரிஞ்சிருது, சப்வூஃபர் வந்து ரொம்ப நாளைக்கு வர மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபர் ஐசி வந்து போயிடுது அப்படின்ற நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட கேட்குறீங்க. சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பவர் ஆம்புக்கு என்ன நீங்கள் மேட்ச் பண்ணணுமோ அதை நீங்கள் ப்ராப்பராக மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சப்வூஃபர் வந்து கம்ப்ளைண்ட்டே ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கரு. நீங்கள் ஒரு 4 ஃபீட்டு 3 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் 10 இன்ச்சையும் மேட்ச் பண்ணலாம், 12 இன்ச்சும் மேட்ச் பண்ணலாம், 8 இன்ச்சும் மேட்ச் பண்ணலாம். இந்த மேட்சிங்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம இது கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கரு எந்த அளவு அதோடைய பவர் ஆம்புடைய அவுட்புட்டை வந்து தாங்கும், அதுதான் வந்து மேட்சிங்னு சொல்கிறது. அது வந்து ஓம்ஸ்லேயும் சொல்லலாம். நம்ம வந்து இவ்வளோ வால்யூம் வச்சா ஒரு மாதிரி வருது, இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ நான் 4 ஃபீட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8 இன்ச்சு யூஸ் பண்ணுறேன். 8 இன்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 வாட்ஸோ ஒரு 80 வாட்ஸோ அவ்வளோதான் அந்த 8 இன்ச் சப்வூஃபர் வந்து ட்ரைவ் பண்ண முடியும் ஸ்பீக்கர். ஓகேங்களா? நீங்கள் ஒரு 4 ஃபீட்டை 3 போட்டுட்டு அதில் ஒரு 28 கொடுத்து ஒரு 10 ஆம்பியர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வால்யூம்லேயே பார்த்தீங்கன்னா டப்புன்னு போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. அதை நம்ம எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 8 இன்ச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா சப்வூஃபர் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் விட நான் நிறைய போட்டிருப்பேன். எப்படி ஒரு இன்புட்டை வந்து கம்மி பண்ணணும், எப்படி வந்து கெயினை வந்து குறைக்கணும், எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணுன்றதை நான் நிறைய வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் அந்த வீடியோஸ்லாம் பார்க்காமலே வந்து இதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. சப்வூஃபருக்கு நான் ஆல்ட்ரேஷன் நான் சொல்லிட்டேன், என்னென்ன ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டேன். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றதும் உங்களுக்கு சொல்லிட்டேன். எந்த இடத்துல வந்து சப்வூஃபராக வந்து மாறுது, எங்கே வந்து ஹை பாஸ் வந்து கட் ஆகுது, எங்கே வந்து லோ பாஸாக மாறுது, எங்கே கெயின் ஆகுதுன்ற வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு அந்த போர்டில் போடுறதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா சப்வூஃபர் ஒர்க் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா 4 செக்ஷனில் ஒர்க் ஆகும். ஒரு சில போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 செக்ஷனில் முடிச்சிருவாங்க. நீங்கள் கேஎம்எஸ் ஸ்டார்ட் ஆகிய சப்வூஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 செக்ஷனில் வந்து முடிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது போதுமானதாக இருக்கும் அவுட்டர் பேஸுக்கு. இதுவே நீங்கள் வசந்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 4 ஸ்டேஜ் இருக்கும். இன்னும் ஒரு சில இன்ஃபினிட்டி ஆடியோட சப்வூஃபர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போர்டு மேனுஃபேக்சரரும் அவருடைய அவுட்புட் எப்படி இருக்குன்றதை அவர் டிசைட் பண்ணி தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. சிம்பிளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மினிமலாக இருக்கும். அதோட சப்வூஃபரே பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு பிராண்டட் செட்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, பிராண்டட்னா இந்த மிட்சன், டார்கெட் அல்லது அந்த எஃப்என்டி பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4558 போட்ட ஐசி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதில் தான் அந்த சப்வூஃபர் ப்ரீயே வந்து ஒர்க் ஆகும். நம்ம ஆட்களுக்கு வந்து என்னன்னா, கொஞ்சம் வால்யூம் வச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பேஸ் வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பிராண்டட் கம்பெனி செட்டில் நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற பார்த்தா உங்களுக்கு ஏறிட்டே இருக்கும். அந்த சப்வூஃபர்ன்ற பர்ன்ற சவுண்டே வராது. ஏன் அப்படின்னா அவன் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய 6 இன்ச்சுக்கு என்ன ஓம்ஸ் வந்து அவன் மேட்ச் பண்ணுமோ, என்ன கெயினை வந்து செட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருப்பான். அதுதான் ஒரு ரீசன். நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெயினுக்கானது. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்வூஃபருக்கு காயில் கட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. நான் அதை வந்து தப்பு சொல்லலை. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காயில் வந்து கரெக்டாகவே ரீகாயில் பண்ணுறதில்ல.
ஸோ அந்த மாதிரி ரீகாயில் பண்ணாமல் இப்போ ஒரு ப்ராப்பரான ரீகாயில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்வூஃபரோட ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை தான் மாற்றினாலும் உங்களுக்கு அது போயிட்டே தான் இருக்கும். சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் பேப்பர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த பேஸோட பஞ்ச் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஜேபியில் கம்பேர் பண்ணி பாருங்கள், சோனியை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது, பயங்கர ஹெவியாக இருக்கும், ஜேபிலுக்கே டஃப் கொடுக்கும். ஏன்னா ஒரு பிராண்டடுக்கு நிகராக நம்ம எப்பவுமே நம்மளால் போக முடியாது. ஏன் அப்படின்னா அவன் அந்த ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு லட்சக்கணக்கான பேரை வச்சு அவன் ஆர்என்டி பண்ணுவான். அப்படி கொடுக்கும்போது அவன் ஒரு பிராண்டாக தெரிகிறான். ஓகேங்களா? நீங்கள் மார்க்கெட்டில் அதே ஸ்டாண்டர்டில் வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். பட் அவன் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலும் கண்டிப்பாக ஒன்றும் கிடையவே கிடையாது. ஸோ ஸ்பீக்கர் ரீகாயில் பண்ணி போட்டிங்க அப்படின்னா வண்டி செட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு கன்வெர்ட்டர் காட்டுறேன் பாருங்கள். ஸோ எனக்கு நீங்கள் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஃபஸ்ட்டு அடி வாங்குறது பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மராக தான் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்து இல்லை உங்களுக்கு டேமேஜாக இருக்குன்றது தெரியும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு லாரி செட்லேருந்து நம்ம கழட்டினது தான். ஸோ அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு நார்மல் ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க, வீட்டில் வச்சுருந்தாங்க. அதை அவங்க 12 இன்ச் ரீகாயில் பண்ணி போகிறேன்னாங்க. நான் கஸ்டமர்கிட்ட வந்து வேணாம் போடாதீங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணேன். பட் அவங்க அதையே தான் யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே சப்வூஃபர் பவர் ஆம்ப் எதுவும் ஆகாது. அது பவர் எக்கச்சக்கமாக கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி கன்வெர்ட்டர் வந்து உங்களுக்கு பர்ன் அவுட் ஆயிரும். ஓகேங்களா? நம்ம செய்யக்கூடிய ஆம்பிளிஃபையர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு அப்படியே நெருக்கி உங்களுக்கு ஃபேன் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து சப்வூஃபர் பவர் ஆம்பை நம்ம செய்யக்கூடிய ஆம்பிளிஃபையரில் வந்து சூடாக விட மாட்டோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சப்வூஃபர் ஃபெயிலியர் ஆச்சுனாலே இருக்கக்கூடிய டோட்டல் இதுவுமே உங்களுக்கு அடி வாங்கும். ஏன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் கன்சப்ஷன் எது அப்படின்னா சப்வூஃபரோடைய பவர் ஆம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு டெக்னீஷியன் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து கேட்க முடியும். அதே மாதிரி நிறைய பேரோட ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. நான் இன்னும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்க்காக என்னால் வந்து ஃபோன்ஸை வந்து எடுக்க முடியல. இப்போ தான் நான் ஒவ்வொரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்கமிங் வீடியோஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் வந்து டவுட்லாம் கேட்குறீங்க, நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். திரும்ப சொன்ன டவுட்டே நான் உங்களுக்கு எப்படி சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. சரிங்களா? ஓகே, இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கோன்றதை நம்ம ஃப்ரண்ட் லுக்கில் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுக்கு மாஸ்டர் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ஏன் வீட்டு செட்டு செய்யும்போது உங்களுக்கு மாஸ்டர் வந்து லெஃப்ட் சைடில் வருது, இந்த மாதிரி வண்டி செட்டு செய்யும்போது ஏன் உங்களுக்கு ரைட் சைடில் வருது நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ வண்டி செட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் டிரைவர்ஸ் வந்து ரைட் ஹேண்டை மேலே எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாஸ்டர் கண்ட்ரோல் தான் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு நம்ம கையை எடுத்துகிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்றதுனால மாஸ்டர் வந்து எப்போயுமே வந்து வண்டி செட்டுக்கு ரைட் சைடில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரவுண்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டு, அந்த பக்கம் வந்து பேஸ் ட்ரிபிள். ஸோ இதில் வந்து ஒரு சில நேரத்தில் அவங்க வந்து அந்த 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட் ஒன்று வச்சுருப்பாங்க டிரைவர்ஸ் எல்லாருமே. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வைஸாக வந்து அவங்க வைக்கும்போது ஒரு சில நேரத்தில் பேஸை திருப்பிடுவாங்க, ஒரு சில நேரத்தில் வந்து ட்ரிபிளை திருப்பிடுவாங்க தெரியாமல். ஸோ அதுக்கு நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேஸ் ட்ரிபிளோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளார இருக்கிற மாதிரியும் மீதி 2 கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க மாதிரி நம்ம அதில் கொடுத்துருக்குறோம். ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரண்ட்டில் கண்ட்ரோல் நாபம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வேறு டிசைனாக இருக்கும், அது வேறு டிசைனாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் சரௌண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இருக்கும், பேஸும் கொஞ்சம் பின்னாடி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. எப்படி ஸ்டாண்டர்டாக இருக்குதோ அதை அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அது கொஞ்சம் நம்ம டைட்டாக கொடுத்துருக்குறோம். ஆஸ் யூஷுவல் சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் நம்ம பகாரியா போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். யூஎஸ்பி போர்டை பொறுத்த வரைக்கும் லாரி செட்டுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பட்டன்ஸ்லாம் வந்து சீக்கிரம் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரிமோட்ஸ் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம கொடுக்குற ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே குவாலிட்டியாக இருக்கும். நான் இந்த ரிமோட்டை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பட்டன் டைப்பில் நீங்கள் ரிமோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு போகாது. அதே மாதிரி எமர்ஜென்சிக்கு நீங்கள் இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு ஆம்போட இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம எப்போவுமே ஜிஆரில் கஸ்டமைஸ்டாக வாங்கக்கூடிய 12 to 36 வோல்ட்டு கன்வெர்ட்டர் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி கன்வெர்ட்டரில் என்ன சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நிறைய வெஹிக்கிளில் ஸோ இந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆயிரும். இந்த கெப்பாசிட்டி லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு செட் வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு ஆன் ஆகும், ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் பண்ணும். அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்ட் ஆகி அந்த சால்ட்ரிங்கே வந்து பார்த்திங்கன்னா விட்டுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வராது. அதே மாதிரி இந்த பக்கம் ஆசிலேஷன் சைட்லேயும் உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் பேஸ்ட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வராது. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவர் ஆம்ப் என்ன அப்படின்னா, லாரி செட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4392 யூஸ் பண்ணாலே உங்களுக்கு பக்காவான ரிசல்ட்டாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு 24 வோல்ட் ஆப்ரேட்டிங்கில் ஒரு நல்ல ஒரு பவர் ஆம்ப் எது அப்படின்னா நீங்கள் 4392 தாராளமாக போகலாம். இதில் லெஃப்ட்டுக்கு ஒரு 4392, ரைட்டுக்கு ஒரு 4392, சரவுண்ட் 2 சேனலுக்கும் ஒரு 4392 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் ரைட்டுக்கு 8 இன்ச்சு, சரவுண்டுக்கு வந்து 4 இன்ச் கிட்டார் பாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. சப்வூஃபருக்கு ஒரிஜினல் JBL 1500 தான் ஃப்ரெண்ட்ஸில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆம்போட இன்டீரியர் செக்ஷன்ன்றது இவ்வளோ தான். ஸோ இதில் நம்ம ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். அது என்னன்றதை நம்ம ஒரு செஷனாகவே நம்ம போடலாம். எப்படிலாம் நம்ம ஆடியோ வந்து கெயினை குறைச்சி எப்படிலாம் நம்ம கொண்டாடலான்றத ஒரு தனி வீடியோவை நம்ம போடலாம். ஸோ ப்ரீ ஆம்ப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்போவுமே நம்ம ஆஸ் யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய சக்தியோடைய சப்வூஃபர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சரவுண்டுக்கு ஹனிஷ் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பிராண்டோடைய சரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6-7 வருஷம், ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 வருஷம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஹைடெக்லேயும் சரி, அப்புறம் ஷான்லேயும் சரி 1815 போட்ட ஒரு ஐசி ஒன்று வரும், ஜப்பான் ஐசி போட்டது வரும். அது வந்து பார்த்திங்கன்னா டால்பின்ற பாருங்கள், சரவுண்டே டிஃப்ரென்ஷியல் மாதிரி ஒர்க் ஆகும் அந்த ஐசி. சரவுண்ட் ஐசினே சொல்லுவாங்க. அதை நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு சரவுண்டாக வந்து உங்களுக்கு வெளியே கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு ஐசி அதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். நீங்கள் 12 வோல்ட்டாக இருந்தாலும் சரி, 24 வோல்ட்டாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட் நல்லாவே இருக்கும். ஸோ பேஸ்டபுளுக்காக நாம் இதில் வந்து கேஎம்எஸோடைய பஸ் பிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்கேஸ் சப்வூஃபர் உங்களுக்கு போயிடுச்சுனாலும் உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு உங்களுக்கு தெளிவாக வேலை செய்யும். அதனால தான் இது ரெண்டுமே நம்ம சிங்கிள் சப்ளைலையும் இதையும் சிங்கிள் சப்ளையும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். சப்வூஃபர் மட்டும் உங்களுக்கு டுவல் சப்ளையில் டிசைன் பண்ணுறதுக்கான காரணம் வந்து இதுதான். ஸோ அவுட்புட்டுக்காக எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம பேக் ஒயர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். 4 ஸ்கொயர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் எந்த வெஹிக்கிள் செட்டு பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஆம்போடைய ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதோட ஆடியோ டெஸ்ட் அடுத்த வீடியோவில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஹைஃபையோடைய சுவிட்ச் வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே நான் ஹைஃபை ஆஃப் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த ஆடியோ டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வண்டிக்குள்ளே கேட்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ஆம்பிளிஃபையரோட காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6500 to 7000 வரும். ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் நம்ம பண்ணித்தர முடியும். அதில் சேஞ்சஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னாலும் இல்லை மற்ற ஆம்பிளிஃபையர்ஸ் ரீஒர்க் இல்லை வேறு மாடல் வேணாலும் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.